வெல்கம் பேக் டு TNPSC லீடர்ஸ் அகாடமி. நீங்க PSTM கேண்டிடேட்டா இருந்து குரூப் 2A எக்ஸாம்ல என்னைக்கு உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு தெரியாம இருக்கீங்களா? நீங்க போற அன்னைக்கு உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதுன்னு நீங்க குழப்பத்துல இருக்கீங்களா அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் தேவையில்ல. நம்மளுடைய டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த PSTM சம்பந்தமாக இருந்தாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். ரைட்டா? TNPSC என்ன பண்றாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் வேகன்சி லிஸ்ட் விடுறாங்க, அடுத்தது கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி லிஸ்ட் விடுறாங்க. PSTMக்கு மட்டுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா PSTMக்கு இருக்கிற வேகன்சியை மட்டும் எடுத்து ஜெனரலா இருந்தாலும் சரி பிசியா இருந்தாலும் சரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா PSTMோட வேகன்சி அதுல எவ்வளவு ஃபில் ஆயிருக்கு எவ்வளவு அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு தேதிக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த PDF நீங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு அந்த PDF ஆக்சஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்ன பண்ணலாம், நம்மளுடைய அகாடமியை கேட்கலாம். ரைட், PSTM பொறுத்த வரைக்கும் என்ன சார் அப்படின்னா நம்ம குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே ஒரு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் சொல்லியிருந்தோம். அந்த கட் ஆஃப் வந்து ஜெனரல் கட் ஆஃப் அந்த PSTM இல்லாதவர்களோட 30 to 40 மார்க் கம்மியா கூட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரைட்டா? இந்த PSTMல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு நீங்க நினைத்த கனவு பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாராளமாக இருக்கு. ரைட்? PSTMல ஜெனரல்ல கூட நீங்க எடுத்துக்கங்க, 196 பதவிகள் இருக்கு. 196 பதவிகள்ல வெறும் 7 பதவிகள் தான் ஃபில் ஆயிருக்கு. ஏன் சார் ஜெனரல்ல மட்டும் நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க அப்படின்னா பிசியா இருந்தாலும் சரி எம்பிசியா இருந்தாலும் சரி ST ST SCA நீங்க யாரா இருந்தாலும் சரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஜெனரல் வேகன்சில இருந்து ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன சார் இருக்கு, நீங்க கம்யூனிட்டிக்குள்ள உங்களுக்கு வருமா வராதாங்கிற பயம் கூட உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு ஒரு பதவி நிச்சயமாக இருக்கு. அதுல 60,000 ரூபாய் சம்பளம் தரக்கூடிய பதவிகளும் என்ன பண்ணிருக்கு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, GTலயே உமனுக்கு எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னா 72 பதவிகள் இருக்கு. இத ஸ்பெசிபிக்கலி 100% என்னதான் பண்ண முடியும், உமன் கேண்டிடேட் மட்டும்தான் எடுக்க முடியும். இது இல்லாம இதற்கு மேற்பட்ட உமன்கள் இருந்தால் கூட அவங்க எங்க எடுத்துப்பாங்க அப்படின்னா இந்த GTயோட ஜெனரல் டேன்ல எடுத்துப்பாங்க. PSTM மட்டும்தான். PSTM மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். PSTM மட்டுமே எத்தனை வேகன்சி சார் இருக்கு அப்படின்னா 936 வேகன்சி இருக்கு. ஃபீல்டு வேகன்சி எவ்வளவுதான் சார் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 25 கிட்ட தான் ஃபில் ஆயிருக்கு. அப்ப நீங்க எக்காரணத்துக்கு முன்னும் கவலைப்படவே தேவையில்லை. நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த கம்யூனிட்டி வைஸ் பார்த்தாலும் சரி இத ஒவ்வொரு போஸ்ட் வைஸாவும் என்னென்ன வேகன்சி இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. டிபார்ட்மெண்ட் வைஸ்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் PSTMல எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம். ரைட்டா? உதாரணத்திற்கு சீனியர் கோஆபரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவங்க வேகன்சி லிஸ்ட் விட்டுருக்காங்க. அந்த வேகன்சி லிஸ்ட்ல உங்களுக்கு குறிப்பிட்டு அந்த PSTM பார்க்க முடியல அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணலாம், நம்மள்ட்ட தகவல் கேட்கலாம். இந்த சீரியல் நம்பர் 1ல SC வந்து ஈஸியா நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அதை மொத கேட்டகரியா கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு PSTM கேண்டிடேட் எவ்வளவு அவைலபிளா இருக்கு, 60,000 ரூபாய் சம்பளம் உள்ளது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஜெனரல் கேட்டகரியில 5 நபர்களுக்கு இருக்கு. உமன் கேட்டகரியில இன்னும் 2 நபர்களுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கு. அப்ப மொத்தம் 7 நபர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப PSTM இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு நீங்க PSTM இல்ல சார் இனிமே தான் நான் PSTM பண்ணலாம்னு இருக்கேன், வரப்போற எக்ஸாமுக்கு நான் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னா PSTMோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கணும். இந்த குவாலிஃபிகேஷன் PSTM பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை நீங்க என்ன பண்ணியிருக்கணும், பள்ளி பாடத்திட்டத்தை தமிழ்ல படிச்சிருக்கணும், தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கணும். ரைட் சார், இது நான் வந்து படிச்சிருக்கேன். நான் UG டிகிரி என்ன சார் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் பண்ணியிருக்கேன், நான் எலிஜிபிளான்னு கேட்டா நீங்க எலிஜிபிள் இல்லை. ஆனா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா UG டிகிரியை கரஸ்ல பண்ணலாம். நீங்க கரஸ்ல பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சார் அவைலபிளா இருக்கு, இந்த PSTM எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரைட்? போன நாள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் வேகன்சியை நம்ம
ரீஅரேஞ்ச் பண்ணி கொடுத்திருந்தோம். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு பேஜ்லயுமே என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படிங்கறதுனால உங்களால ஈஸியா பார்த்துக்க முடியும். மேற்கொண்டும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்கை நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்கள் நிவர்த்தி செய்துக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.